திருப்பதி லட்டு விவகாரத்தில் கடவுளை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது. உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். லட்டில் களப்படனை கலக்கப்பட்டது என்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது? சோதனைக்கு கூட அறிக்கை வரும் முன் பேட்டி அளித்தது ஏன் எனவும் ஆந்திர முதல்வருக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 72 மிஸ்ஸிங் லிங்க் பகுதிகள் கண்டறியப்பட்டு அங்கு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் தீவிரம். அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. பாலியல் தொல்லை புகாரில் கேரள நடிகர் சித்திக்கை கைது செய்ய இடைக்கால தடை. உச்சநீதிமன்றம் உத்தரவு. தென்மேற்கு பருவமழை 18 விழுக்காடு கூடுதலாக பெய்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் 233 ரன்களுக்கு ஆட்டம் இழந்த வங்கதேச அணி. கோவை ஆளாந்துறை கள்ளிப்பாளைய பகுதியில் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து திருட்டு. 22 சவர நகைகள், 5 லட்சம் ரொக்கம் திருட்டு போனது குறித்த புகாரில் போலீசார் விசாரணை. கர்நாடகா மாநிலம் மாண்டியாவில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்து. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கொடைக்கானலில் அமல்படுத்தப்பட்ட இ பாஸ் நடைமுறை இன்றுடன் நிறைவு. 1,09,636 வாகனங்கள் இ பாஸ் பயன்படுத்தியுள்ளதாக தகவல். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, கன்னியாகுமரி, திருப்பூர், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவண்ணாமலையில் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் சாதனை. 500 கிராம் எடை கொண்ட சிறிய ரக செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி சாதனை படைத்தனர். தமிழகத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லை என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். மக்கள் ஜனநாயக கட்சி இந்தியா கூட்டணியில் உள்ளதால் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் பேட்டி. மும்பை விமான நிலையத்தில் இண்டிகோ விமான ஊழியர்களிடம் சில பயணிகள் வாக்குவாதம். தாமதம் ஏற்பட்ட நிலையில் பயணிகளுக்கு எந்தவித முன் அறிவிப்பும் கொடுக்கவில்லை என்று ஆவேசமாக சத்தம் போட்டு சண்டையிட்டதால் பரபரப்பு.